வணக்கம். போன வீடியோவில் இந்த பட்டாசுகளோட அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. இதனோட டெஸ்டிங் வீடியோ இப்போ பார்க்க போகிறோம். நம்ம 3 பேர் சேர்ந்தா இப்போ எல்லா பட்டாசும் வெடிக்க போகிறோம். வாங்க ஒன் பை ஒன்னாக வெடிக்கலாம். பட்டாசுல வெடிக்கலாமா? ஓகே, வெடிக்கலாம். வெடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 7 ஷாட் மல்டி கலர் வெடிச்சு பார்ப்போம். வெடிக்கலாம்ப்பா. வெடிக்கலாமா? இந்த புச்சுக்கோ புச்சுக்கோ. வந்துரு மேல பாரு. அது வெடிச்சு பார்த்துட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் மேலே வந்து சின்ன பீஸாக வெடிக்கணும்னு நினச்சேன். அந்த மாதிரி எல்லாமே அது மொத்தமாக இந்த பீகாக் கத்துற மாதிரி வெடிச்சிச்சு. நல்லா இருந்துச்சு பட்டாசு. அடுத்து வந்து டுக் டிப் அப்படின்ற ஒரு வெரைட்டியை வெடிச்சு பார்ப்போம். வெடிக்கலாமா? பார்க்கலாம். வந்துரு இல்ல இது நாங்க வெடிக்கும்னு நினைச்சோம். ஆனா அது வெடிக்கல. இதுவும் அந்த பீகாக் கத்துற மாதிரி தான் போச்சு. எதிர்பார்த்த மாதிரி இல்ல. அடுத்து வந்து சோட்டா ஃபேன்சி வெடிச்சு பார்ப்போம் எப்படி வெடிக்குன்னு சொல்லிட்டு. போலாமா? பாப்பலாம். வா தப்பிச்சுக்கோ. பிடிச்சிக்கினியா? வெடிக்கலாமா? வந்துரு சோட்டா ஃபேன்சி மாதிரி இல்லைனா டூல்ஸ் பைப் வச்ச மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அடுத்து 12 ஷாட் கிராக்லிங் வெடிக்க போறோம். 12 ஷாட் கிராக்லிங் வெடிக்க போறோம். போலாமா? 12 ஷாட். வா. அப்பா அது ஒண்ணு இருடா. வா இத புறா போடாதடா. மேல பாத்து. இது நல்லா வெட்டுச்சு. பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிங்கிள் ஷாட்டுக்கு கிராக்லிங்கோட இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கவர் பண்ணுற ஏரியாவும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ரொம்ப. அடுத்து வந்து மெகா சைரன். இதை வெடிச்சு பார்ப்போம் இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வெடிக்காது, பூத்துட்டி மாதிரி வரும். வெடிக்கலாமா? பார்ப்பலாம். ஆமா பெருசு தான் உனக்கு. வா இரு நீ கூடாது. நான் ஓகே வைக்கலாமா? ஓடினோம். ஓகே வந்துரு. மினி சைரனோட இது ரொம்ப சவுண்ட் வந்துச்சு. ரொம்ப ஹைட்டாகவும் போச்சு. இது செம்ம சவுண்டு. இங்க வா கிஸ்ஸுங்க வா. அங்க பாரு. சவுண்ட் எப்படி இருந்துச்சு? ஹெலிகாப்டர் பட்டாசு வந்து வெடிக்க போறோம். வெடிக்கலாமா? வெடிக்கலாம். இது நானே வெடிக்கிறேன். இரு டைட்டா இருக்கும் வரது. ரொம்ப டைட். அப்பா இது ஒண்ணுப்பா. நீ எடுத்துக்கோ. எடுத்தாச்சு. வெச்சா பறக்கும். தெரியல, வா பார்க்கலாம். வந்துரு. சொல்லு பட்டு. ஹெலிகாப்டர் அது எப்படி போச்சு? சூப்பரா போச்சு. பறந்து அங்க போய் விழுந்துச்சு. அங்க போச்சு? மேல தான்டா போச்சு. ஆமா மேல போயிச்சு அங்க. நல்லா இருந்துச்சா? சரி நீ அடுத்து வா. அடுத்து நீ தான் வா. அடுத்து வந்து மேஜிக்கல் பீகாக். இதை நம்ம ட்ரை பண்ணுவோம். வெடிக்கலாமா? பாப்பலாம்.
வந்துரு வந்துரு வந்துரு. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இது வந்து 5 ஃபேஸ் தான் இருக்கு. இதுக்கு 5 பக்கம் நல்லா வந்துச்சு, நல்லா கலராகவும் வந்துச்சு. நல்லா வச்சுச்சா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. சரி பட் அது உள்ள கலர் ஆ சரி ஓகே ஓகே. இப்போ அண்ணா அண்ணா அடுத்து அண்ணா 2 இன்ச்சு அவுட் அடிச்சு பார்க்கலாம். வெடிக்கலாமா? பார்க்கலாம். அடிக்கலாம். வந்துரு வந்துரு வந்துரு. இல்ல இல்ல இல்லடா. ரொம்ப ஹைட்டாகவும் ரொம்ப பெருசாக வச்சுச்சு. இந்த வெரைட்டி வந்து கிரீன் கலரு, அதனால ஃபுல்லாக க்ரீனாக வச்சுச்சு. இப்போ வந்து 2 விதமான ராக்கெட்டு ட்ரை பண்ண போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா சிவகாசிலேருந்து வாங்கினது, இன்னொன்று வந்து வலங்கைமங்கலம் வாங்கினது. இது லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆனதுனால என்னால் இதை டெஸ்ட் பண்ணி காட்ட முடியல. இப்போ நான் மேலே நான் நல்லா கட்டி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாம். முதல்ல வந்து இப்போ சிவகாசியில் வாங்கின ராக்கெட்டு வச்சு பார்ப்போம். வெடிக்கவே இல்லை. அது தெரியலடா, ஏன்னு தெரியல. அது வெடிக்கவே இல்லை. சிவகாசியில் வாங்கினது சரியா வெடிக்கவே இல்லை. இந்த வாட்டி வாங்கினது என்னன்னு தெரியல. ஸோ அது வேணாம். இப்போ நாட்டு பானை ட்ரை பண்ணுவோம். இது நல்லா ரொம்ப ஹைட்டாகவும் போச்சு, நல்லா சவுண்டாக வச்சுச்சு. ஆனால் நாட்டோட மோஸ்ட்லி மிஸ் ஆகாது. இன்னொன்று இதுலேயே வெடிச்சு பார்க்கலாம். சவுண்ட் நல்லாவே வருது. அடுத்து வந்து 3.5 இன்ச்சு, இது வந்து 3 செட் அவுட்டு. மேலே 3 வாட்டி போய் வெடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இதை வெடிச்சு பார்ப்போம். வெடிக்கலாமா? பார்க்கலாம். பிடிச்சிக்கோ. வந்துரு வந்துரு வந்துரு. கிஸ் மேலே பாரு. கிஸ் செம்மையா இருந்துச்சு. ரொம்ப சவுண்டு உள்ள. இருப்பா 3 கலர் வச்சிச்சு, 3 விதமா வச்சிச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அடுத்து வந்து மேஜிக் வைப்ஸ். இதை வெடிச்சு பார்ப்போம். வெடிக்கலாமா? சரி வா. இது நானே பிரிக்கணும். சரி பெரிய உள்ள இது பட்டாசு எடு. பார்க்கலாம். தெரியுது, வெயிட்டவே இருக்காது. இது பார்க்க அப்படி தான் இருக்கும், லைட் வெயிட் தான். ஆக்சுவலாக இது பிரித்து பார்த்தீங்கன்னா உள்ளோட ஒன்றுமே இருக்காது. பாருங்க, உள்ளெல்லாம் சும்மா தான் இருக்கும். அந்த சுற்றி தான் அந்த மருந்து இருக்குது. இது இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். போகலாம். வந்துரு. ஓடு.
ரொம்ப நல்லா வெடிச்சிச்சு. டைமிங் எப்படியும் ஒரு 1.5 நிமிஷம் கிட்ட வந்திருக்கும். சவுண்டு வந்து நம்ம நார்மலாக வெடிக்கிற சரவெடி விட கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் அந்த டைமிங் அந்த நைட்டில் வெடிக்கும் போது அந்த அந்த கலர் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. 15 ஷாட்டே வச்சு பார்க்கலாம். இது வந்து 15 ஷாட் வித் கிராக்லிங்கோட இதை வச்சு பார்க்கலாம். ஓகேவா? எடுத்து நான் போகலாம். வா. பட் ஓடிடணும். ஓகே. ஓடி ஓடி ஓடி. போதும் நெல். இங்கே இல்லை, என் பக்கத்தில் இல்லை. இது நாங்கள் வாங்கும்போது வந்து 15 ஷாட் கிராக்லிங் தான் நான் நினச்சேன். ஆனால் இது கிராக்லிங் கிடையாது, வெறும் மல்டி கலர் தான். ஆனால் ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து 4 இன்ச்சில் வந்து 7 செட் அவுட்டு, அதாவது மேலே 7 முறை போய் வெடிக்கும். இதை வச்சு பார்க்கலாமா? பார்க்கலாம். தூக்கி போகலாம். பார்த்துக்கலாமா? வந்துரு. அங்க பாரு, மேல பாரு பாட்டு. இதுவா 7 வாட்டியா? இல்ல, இது 7 வாட்டி வெடிக்குது, 2 வாட்டி தான் வெடிக்குது. இப்போ நான் வெடிச்சேன் இல்லையா 7 செட் அவுட்னு சொல்லிட்டு, அதில் வந்து மேலே 2 பீஸ் தான் வச்சிச்சு. மிச்சம் 2 பீஸ் கீழே விழுந்துச்சு. இன்னும் கீழே வேறு எவ்வளோ வச்சுன்னு தெரில. இது மட்டும் கீழே விழுந்துச்சு. ஆனால் மேலே அந்த 7 வெடிக்கல. இப்போ நான் பண்ணலான் இருக்கேன். இது கீழே இது வெடிச்சு பார்க்கலான் இருக்கேன். எப்படி கீழே எந்த மாதிரி பார்க்கலாம் ஃபங்க்ஷனு. இது நான் வேணும்னு பண்ணல, கீழே விழுந்ததுனால இது நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் அது இது மாதிரிலாம் யாரும் கீழே வச்சு வெடிக்கக்கூடாது, சேஃப்டி கிடையாது. நான் சொன்ன மாதிரி இது சேஃப் கிடையாது. ஆனால் இது இந்த அளவுக்கு வெடிக்க நான் எதிர்பார்க்கல. ரொம்ப பெருசாக வச்சிச்சு. கீழே வெடிக்கும் போது ஃபங்க்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கும் இது ரொம்ப நாள் ஆசை. இது இந்த மாதிரி ஒரு அவுட்டு மேலே போய் வெடிக்கும் போது அதை நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி கீழே வெடிச்சு பார்த்தா அதனோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதை பார்க்கலாம் நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் அது இந்த மாதிரி நிறைய நான் எதிர்பார்க்கல. இன்னொரு பீஸ் இருக்குது, இதையும் வச்சுட்டு வரேன் நான். ரொம்ப சவுண்டும் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. நம்ம அடுத்து என்ன பட்டாசு வெடிக்க போறோம்? என்ன பட்டாசு? வெடிக்கலாமா? வா வெடிக்கலாம். தெரியலடா, இருடா எனக்கும். வெடிக்காது, வெடிக்காதுடா. நான் தான் இருக்கல. வந்துடு. இது நான் ஃபஸ்ட் டைம் வெடிக்கிறதுனால இது நான் நல்லா பொரியும் நினச்சேன். இது பொரியலாம் இல்லை, சும்மா சுற்றுது. ரெட் அண்ட் கிரீன் கலரில் சுற்றுது. நல்லா வேகமாக சுற்றுது. நல்லா இருந்துச்சா? சரி, அடுத்து வந்து பம்பர பட்டாசு வெடிக்க போறோம். வெடிக்கலாமா? ரெண்டுத்துக்குப்பா ஒண்ணே ஒன்று தான். ஓகேவா? தெரியல, வா பார்க்கலாம். வாப்பா. வைக்கலாமா?
நிஜமா. பட்டாசு வந்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் அது நல்லாவே சுத்துச்சு. ஆ. அதுல நல்லாவே ஃபுல்லா சவுண்ட் கேட்டுச்சு. அவ்வளவுதானா? அடுத்தது வந்து விஸ்லிங் சக்கர். இதை வச்சு பார்க்கலாமா? நானும் ஒண்ணே எடுத்துக்கிறேன். நீ எடுத்துக்கோ, இது வேணுமா எடுத்துக்கோ. இது ஓகேவா? வா வெடிக்கலாம். அடுத்து நீதான். நானே எடுக்கிறேன். இல்ல அப்படியே கூட இருப்பா. ஓ, அந்த திரி எடுங்கணுமா? வந்துரு. சத்தியமா நான் எதிர்பார்க்கல இவ்வளவு சவுண்ட் வரும்னு சொல்லிட்டு. இந்த கிட்டத்தட்ட சைரனுக்கு அது மாதிரி சவுண்ட் வந்துச்சு. நான் அது கொஞ்சமா கத்துன்னு நினைச்சேன் நான். செம்ம சவுண்ட். ஆனால் அவ்வளோதான், எல்லா பட்டாசும் வெடிச்சு முடிச்சாச்சு. எனக்கு இவ்வளோ பட்டாசு தனியாக வெடிக்க மனசு இல்லாமல் தான் இவனையும் கூட கூப்பிட்டு நான் வெடிச்சேன். நான் இவனுக்கு கொஞ்சம் சேட்டை பண்ணாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் வெடிச்சது. இந்த அனுபவம் எனக்கு. இது வரைக்கும் எங்கள் வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பாய். பாய். நீ பாய் சொல்லுப்பா. பாய். பாய். அங்கே பார்த்து பாய் சொல்லு. பாய்.